ஸோ டெலிவரபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கம்மிங் டூ அவர் யுஎக்ஸ். நீங்க இப்போ யூஸ் பண்ற யுஎக்ஸ்ல, யுஐல மொபைல் ஆப் இருக்குல்ல, அதுல வயர் ஃப்ரேம் பண்றீங்கல்ல, வெறும் லோ ஃபிடெலிட்டி வயர் ஃப்ரேம். அது மட்டும் ஒரு டெலிவரபிள். ஹை ஃபிடெலிட்டி ஒரு டெலிவரபிள். டெஸ்டிங் ரிப்போர்ட் ஒரு டெலிவரபிள். பர்சோனா டெலிவரபிள், எம்பத்தி மேப் டெலிவரபிள். இந்த மாரி நெறைய டெலிவரபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு டெலிவரபிள், ஒரு டூல்ஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள வொர்க் பண்ணுவீங்க. இந்த டெலிவரபிள்ஸ் வந்து நீங்க இன்டர்னலாவும் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட டிசைன் டீம்க்குள்ள வச்சும் பண்ணுவீங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியும் பண்ணுவீங்க. ஓகேவா? வெளியன்னா, உங்களுடைய டெவலப்மென்ட் டீம் கூட சேர்ந்து பண்றது, உங்களுடைய யுஐ அ யுஐடி டெஸ்டிங் பண்றாங்கல்ல, அவங்க கூட யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்றவங்க கூட நீங்க பண்ணுவீங்க. இந்த மாரி டிஃபரெண்ட்டா டீம் கூட கொலாபரேட் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய டெலிவரபிள்ஸ்ல வொர்க் பண்ணுவீங்க. ஓகேப்பா. ஃபைன். எல்லாருக்குமே கிளியர்ன்னு போட்டுருக்கீங்க. விக்னேஷ், ஓகே கிளியர் போட்டுட்டீங்களா? சூப்பர் ஃபைன். ஓகே. So first one, user persona. User persona is a fictional character which is using for your product. ஓகேங்களா? உங்க ப்ராடக்ட் உடைய மென்டல் பிஹேவியர் அனலைஸ் பண்றதுக்கு. ஓகேவா? அது வாட் டைப் ஆஃப் யூசரு, கோல்ஸ், மோட்டிவேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கில் இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதுக்கோசரம் கிரியேட் பண்றது. இப்போ பர்சோனா இல்லன்னா எனக்கு என்ன நடக்க போகுது? நான் பர்சோனாவ எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்படிலாம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன். ஆனா, அந்த பர்சோனா வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுடைய சொல்யூஷன பில்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆப்ப ஆ ஒரு 50 வயசுல இருக்கிற ஒரு தாத்தாவும் யூஸ் பண்ண போறாரு. ஒரு 25 வயசுல இருக்கிற ஒரு பையனும் யூஸ் பண்ண போறாரு. கல்யாணம் ஆன ஒரு 2 கப்பிள்ஸும் யூஸ் பண்ண போறாங்க. அப்படின்னும் பட்சத்தில், அவங்க அவங்களுக்கு என்னென்ன மாரியான நீட் இருக்கு? அவங்க அவங்களுக்கு என்னென்ன கோல் இருக்கு? அவங்க அவங்களுக்கு என்னென்ன மாரியான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு? அவங்களுடைய ஆ வேற வேற ஆப் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்ன வச்சிருக்கிறாங்க? அப்படின்ற டேட்டாலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுதான் அந்த பர்சோனா. ஏன் ப்ரோ இந்த 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 பர்சோனா எதுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவைப்படுது? என்ன அவன் பண்ணிட்டு இருக்கான்? என்ன வந்து அவனுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் அதுல தேவைப்படுதுன்றத கண்டுபிடிச்சிட்டேன்னா, அவனுடைய ஓவரால் மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவனுக்கு ஏத்த மாரி ஆப் என்னால பண்ண முடியுமா? அது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க? அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்? நீங்க அப்படி இது எனக்கு புரியலையே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே வெயிட் பண்ணுங்க. என்னோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டுக்கு பண்றேன்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு பண்றோம்ன்னா, குழந்தைக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? யூசர் பெர்சோனா. ஸோ ஒரு குழந்தைக்கு பண்ற ஆப்னா, அந்த குழந்தையோடைய அந்த ஃபாண்ட் இருக்கணும், கலர் இருக்கணும். ஆ அந்த குழந்தைக்கு வேற என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றத பார்க்கறது தான் யூசர் பெர்சோனா. ஓகேங்களா? நீங்க பார்க்குற சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி மாறும். சப்போஸ் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஒரு அ டிராவல் பண்ண விரும்புறாங்க. டிராவல் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து டிராவலருக்கான ஒரு பெர்சோனா. ஸோ டிராவலர்னா அதுல டிராவலருக்கான கோல் இருக்கும். டிராவலருக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். டிராவலருக்கான மோட்டிவேஷன் இருக்கும். டிராவலருக்கான பிராண்ட்ஸ் இருக்கும். பிராண்ட்ன்னா என்னது? அவங்க பயன்படுத்துற பிராண்ட்ஸ். இதோ இருக்கு பாருங்க. இதான் பிராண்ட்ஸ். இல்ல அவங்களுக்கு புடிச்ச பிராண்ட்ஸ். அதே மாரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஸ். என்னென்ன மாரி பிளாட்ஃபார்ம், என்னென்ன மாரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுடைய டிசைன பண்ண முடியும். சப்போஸ் ஷி நோ வெரி வெல் அபௌட் வெப்சைட் பிளாட்ஃபார்ம்னா, உங்களுக்கு வெப் தெரியும்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு மொபைல் ஆப்ல நான் வந்து Instagram அண்ட் Facebookலாம் நான் யூஸ் பண்றேன்னா, இதே மாதிரியான யுஐ பேட்டர்ன்லயே நீங்க உங்களோட இந்த மாரியான யுஎக்ஸ் பேட்டர்ன்ல உங்களுடைய ஆப் நீங்க டெலிவரி பண்ணீங்கன்னா, இத யூஸ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்காதா? அக்ரி ஆர் நாட்? சோ, அவங்களுடைய ப்ராப்ளம், ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான், இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களோட ஆப்ல சொல்யூஷன் குடுக்க முடியும். சோ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் யூசர். சோ, யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? டிசைன் பண்ணி குடுக்க முடியும். அப்போ யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். கரெக்ட்டா? அப்போ ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பெர்சோனா இஸ் எ இம்பார்ட்டன்ட் டெலிவரபிள். இது எப்படி ப்ரோ பண்றது? இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யூசர் ரிசர்ச்ன்னு ஒண்ணு பண்ணுவீங்க. ஓகேவா? ஆ டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவோம். டிசைன் திங்கிங்.
ஓகேவா? நேத்து கூட எடுத்திருப்பேன். வாட் இஸ் டிசைன் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல கூட நம்ம பார்த்திருப்போம். டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா இதுதான். So empathize, define, ideate, prototype and testing. Please note it down in the notebook. Design thinking. ஸோ இது வந்து ஒரு நான் லீனியர் யூஎக்ஸ் ப்ராசஸ். நீங்க ப்ராப்ளம் சால்விங் சொல்றாங்க இல்லையா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ல ஒன் ஆஃப் த டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ். இதெல்லாம் இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. டான் 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 பதில் சொல்லணும் நீங்க. இது நான் லீனியர் ப்ராசஸ். நீங்க எங்க இருந்து எப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் என்ன பொறுத்தவரை நான் சீக்வன்ஷியலா தான் போக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எம்பதைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங்னு வச்சுங்க. இதுதான் என்னோட ப்ராசஸ். கடைசியாக தான் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரும். நீங்க இப்போ என்ன பண்ணுங்க, இதை நோட் டவுன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது ஒரு டயக்ராம் மட்டும் போட்டுங்க. போட்டுட்டு வி கேன் மூவ் ஃபர்தர். ஸோ இதுல பர்சோனான்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வர்றது. ஓகேவா? ஸோ ரிசர்ச் பண்ணிடுறீங்க. ரிசர்ச் பண்ண டேட்டா மூலியமா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, பர்சோனா கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச். இந்த ரிசர்ச்ல இருந்து தான் இந்த டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டாவை வச்சு தான் பர்சோனா பில்ட் பண்றீங்க. புரிஞ்சிச்சு? பட் ரியல் டைம் கேஸ்ல சொல்லுங்கன்னா, ஃபேஸ்புக் கம்பெனிக்கார ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அவங்க ஏன் ஏதாவது எழுதுகன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்ல டாப்ல வச்சிருக்கணும்? ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களோட ஆப் கொடுக்கணும்? ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஏன் ஃபேஸ்புக் கம்பெனி வந்து தமிழ்ல டைப் பண்ணி குடுக்க சொல்லல, போட்டு வச்சிருக்கான்? நீங்க ஓப்பன் பண்ணோனே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோனே ஏதாவது எழுதுகன்னு இருக்கா? ஸோ இங்க இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேரியரு. ஸோ ஒரு லாங்குவேஜ் பேரியரா இருக்கிறவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியாம இருக்கிறவங்களுக்கோ, இல்ல அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல பயன்படுத்தணுன்றத அவன் யூசர் பெர்சனா வச்சு ஐடென்டிஃபை பண்றான். ஏன்னா, இங்க வந்து உங்களோட பயோகிராஃபி அண்ட் டெமோகிராஃபி டேட்டாவ எடுக்குறான். யூசர் பெர்சோனா வில் கன்டெயின் டெமோகிராஃபி, பயோகிராஃபி, கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், மோட்டிவேஷன் அண்ட் ஸ்கில், பிராண்ட்ஸ் இந்த மாரி டேட்டாவ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ தமிழ்நாட்டுல இருந்து அவனுக்கு ஒரு 100, 150 பெர்சோனா இருக்குது அவனுக்கு. அந்த பெர்சோனால ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, எஜுகேட்டட் கேட்டகரி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நான் எஜுகேட்டட் கேட்டகரி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சம் அதர் கேட்டகரியா வச்சிருப்பான். சோ, இந்த கேட்டகரி ஆஃப் பெர்சோனாஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? உங்களோட யூசர் குரூப்ப ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அப்படியே எழுதிக்கங்க. ஹவ் டு ஐடென்டிஃபை யுவர் யூசர் ஆடியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, "வி வில் கண்டக்ட் தி ரிசர்ச் மெத்தடாலஜி. பேஸ்ட் ஆன் ரிசர்ச் வி வில் ஃபைண்ட் தி பெர்சோனா. பெர்சோனா வில் ஹெல்ப் அஸ் டூ ஃபைண்ட் அவர் யூசர் குரூப்." புரிஞ்சுதா? உங்களோட யூசர் ஆடியன்ஸ இல்ல உங்களோட யூசர் குரூப்ப கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்கள யூசர் இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க இதுதான் சொல்லணும். நாங்க ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் பண்றது மூலியமா எங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவ வச்சு பெர்சோனா போடுவோம். பெர்சோனா வச்சு நாங்க யூசர் குரூப்ப டிஃபைன் பண்ணுவோம். இந்த மாரி யுஎக்ஸ் யாருமே சிம்பிளா இங்க யாரும் சொல்லவே குடுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் யூசர் குரூப் சொல்லுவாங்க. ஆனா, தி சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யூசர் குரூப் இஸ் லைக் திஸ். வி டூ தி யூசர் ரிசர்ச். பேஸ்ட் அப்பான் தி யூசர் ரிசர்ச், we will get some persona. That persona will help us to create some user groups. சார் நான் எதுக்கு சார் யூசர் குரூப்ஸ் நான் பிரிக்கணும் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நீங்க பிரிக்க தான் ஆகணும். ஏன் பிரிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய யூசர்ஸோட கேட்டகரிக்கு தகுந்த மாரி மாறும். எக்ஸாம்பிள், ஸ்விக்கியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 3 விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதாவது எண்ட் யூசர் சொல்றேன் நானு. நான் யூசர்ஸ் வேற, எண்ட் யூசர் வேற. அதாவது ஸ்விக்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 3 யூசர் இருப்பாங்க மேக்ஸிமம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யூசர்ஸ் டைப்ன்றது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, டெலிவரி பாய், நம்ம போடுற எண்ட் யூசர். மொத்தம் 3 டைப் ஆஃப் யூசர் இருப்பாங்களா? இந்த 3 பேருக்கு நீங்க டிஃபரெண்டான பெர்சோனா போடணும். அதே மாரி டிஃபரெண்டான யூசர் ஃப்ளோ போடணும். நான் சொல்றது எண்ட் யூசர்லயே செப்பரேட் கேட்டகரி இருக்குன்றேன். எப்படி ப்ரோ செப்பரேட் கேட்டகரினா, அதிலே பிரிப்பாங்க. வொர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் யூசர் குரூப். ஸோ யூசர் குரூப் வேற, யூசர் டைப்ஸ் வேற. காட் ஐடியா? ஸ்விக்கியில 3 யூசர் இருக்காங்கப்பா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டெலிவரி பாய், எண்ட் யூசர். நான் சொல்றது எண்ட் யூசருக்குள்ள இருக்கிற கேட்டகரியை பிரிக்கிறதுக்கு எனக்கு வந்து யூசர் குரூப்னு சொல்லுவேன் நான்.
இந்த இந்த ஆப் இருக்குல்ல, ஸ்விக்கியோட ஆப். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஆப் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் யூசரோட ஆப். ஓகேவா? எண்ட் யூசர்னா யாரு? நீங்க, நானு, யாரெல்லாம் இந்த ஆப் பார்க்குறோமோ, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆ ஸ்விக்கியோடைய எண்ட் யூசர் ஆப். இதுவே ஸ்விக்கி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆப் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன். இதோ இருக்கு பாருங்க. ஸ்விக்கி பார்ட்னர் அப்படின்னு இருக்கா? இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, ஸ்விக்கி இது 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 மாதிரி இதுவும் தான் ஸ்விக்கி தான். ஆனா இந்த ஸ்விக்கில இங்க என்ன பார்க்க முடியுது என்னால? ஒன்லி ஃபுட் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்காரங்க வச்சுக்கிறாங்களா, ஹோட்டல்காரங்க அவங்களுடைய லாகின் போர்ட்டல். அடுத்து டெலிவரி பாய்ஸோடைய ஸ்விக்கி ஸ்விக்கி டெலிவரி பாயோடைய லாகின். ஓகேவா? ஸ்விக்கி டெலிவரி பாயோடைய லாகின். இது வந்து ஆப் வந்து இதுல இருக்கும், கூகுள் பிளேல இருக்கும். இப்போ கிளியர் ஆகுதா பிரபாகர்? 3 யூஸ் இருக்கிறாங்க. இப்ப புரிஞ்சுக்குதா? இது வந்து மனுஷாள்கள் நம்ம ஆர்டர் பண்றாங்கல்ல அந்த மனுஷாள்கள். இத வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுகள். இது வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பீப்பிள். இப்ப புரிஞ்சுதா? கிளியர்? ஆ, சூப்பர். இப்போ இந்த இந்த எண்ட் யூசர்லயே இது இருக்குல்ல, இந்த எண்ட் யூசர் நம்மளுக்கு பேர் தான் எண்ட் யூசர். ஓகேவா? நோட் புக்ல தயவு செய்து எழுதிங்க. எண்ட் யூசர், ஹோட்டல் அட்மின், சூப்பர் அட்மின், அட்மின் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர். மொத்தம் 3 டைப் ஆஃப் யூசர் டைப் பார்த்தோம். இதுல இந்த எண்ட் யூசர்லயே 3 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க. அதே மாதிரி ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு செப்பரேட் கேட்டகரி பிரிப்பாங்க. இல்ல அப்படி வேண்டாம், எனக்கு வந்து ஃபுட்டி அப்படியே பிரிங்க, இல்ல ஃபேமிலியா பிரிங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸா பிரிங்க, இல்ல ஒரு கம்யூனிட்டியா பிரிங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ற ஒரு டீமா பிரிங்க, எப்படி வேணா பிரிப்பாங்க. சோ இதுலயே வந்து ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர் இருப்பாரு. சிங்கிள் யூசர், ஃபேமிலி ஆடியன்ஸ், அண்ட் தென் சம் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு 4-5 பேர் சேர்ந்தவங்க டெக்கீஸ் எல்லாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பீப்புளா இருப்பாங்க. சோ இதெல்லாம் எண்ட் யூசருக்குள்ள இருக்கிற சப் கேட்டகரி. புரிஞ்சுதா கைஸ்? கிளியரா இருக்கா கைஸ்? பிரபாகரன் கிளியர் போட்டாரு. ரிமைனிங் பீப்புள் ஓகே. ஓகே. சோ இந்த அளவுக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு இப்பயே எடுக்கணும்னு அவசியம் கூட இல்ல. ஆக்சுவலா நம்ம லைட்டா கூட எடுத்துட்டு போலாம். ஆனா நான் உங்களுக்கு ஏன் டெப்தா எடுக்கிறேன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கண்டுபிடிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா அந்த யூசர் யாரு, அவங்களோட நீடு என்ன, அந்த நீடுக்கு ஏத்த சொல்யூஷன் நான் கொடுத்துக்கிறேனான்றத வேலிடேட் பண்றது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட சின்னதா ஒரு சொல்ல போனா விஷயமே. நீங்க இந்த இந்த கோர இன்னிலிருந்தே இந்த ஃபவுண்டேஷன் இப்பிலிருந்தே தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும். யாரா மாதிரி? ஒரு யுஎக்ஸ் டிசைனர் மாதிரி. இப்போ இந்த எண்ட் யூசருக்கு ஒரு ஃப்ளோ, இந்த யூசர் இருக்கார்ல, இவருக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ளோ போடுவாங்க. யூசர் ஃப்ளோன்றது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ யூசர் ஃப்ளோன்றது என்னன்னா, எப்படி லாகின் பண்ண போறாரு, எப்படி சைன் அவுட் பண்ணி வெளியே வர போறாரு, எப்படி உள்ள போயிட்டு எஸ்ஆர் நோ போட போறான்ற அந்த என்டையர் டயக்ராமுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ டயக்ராம். ஓகேவா? இப்போ எண்ட் யூசருக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம், உங்க பார்ட்னருக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம், உங்களுடைய டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம், டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம். புரிஞ்சுதா? யூசர் ஃப்ளோ வில் பி டிஃபர் ஃபார் 3 டைப் ஆஃப் யூசர்ஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல என்னன்னா, பர்சோனான்றது மூலியமா நீங்க 2 விஷயத்த பண்ணலாம். ஒண்ணு, ஒரு யூசருடைய கோல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் தேர் டெமோகிராஃபி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு அடுத்து
அவங்களுடைய யூசர் டைப்ஸ் அண்ட் குரூப்ஸை பிரிக்க முடியுமா? யூசர் டைப்ஸ் அண்ட் குரூப்ஸை பிரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கான நகர்வு இருக்குமா? ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ளோவ எப்படி போடுறதுன்றத நம்ம பார்த்தோம். 3 டைப் ஆஃப் யூசர் குரூப்ஸ்க்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பெர்சோனா. ஓகேவா? ஸோ பெர்சோனா டெமோகிராஃபி ஸ்கில் கோல்ஸ் அண்ட் தென் அவங்களுடைய பிராண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் மேக்ஸிமம் ஒரு பெர்சோனால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் பெர்சோனா மட்டும் ஜஸ்ட் நோட் டவுன் மட்டும் பண்ணிக்கங்க. இது டெம்ப்ளேட் மாரி போட்டுக்கங்க. ஒரு ஃபோட்டோ மாரி கட்டம். அப்புறம் நேமு, பயோகிராஃபி, டெமோகிராஃபி, அபௌட், கோல், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் உள்ள கிட்டத்தட்ட எழுத தேவையில்ல. ஜஸ்ட் நேம் மட்டும். டெம்ப்ளேட் மாரி எழுதிக்கங்க.